ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது அம்மா வீட்டு விளாக் தாங்க. போன வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போனோம். ஃப்ரைடே அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஒரு 10 இருக்கும், ஊருக்கு போயாச்சு. சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 9 இருக்கும். அப்போ தான் நான் ஏஞ்சிக்கிறேன். மகா வந்து பார்த்திங்கன்னா, நான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கூட சேர்ந்து கோலம் போட்டிருந்தா போல். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இங்கே வந்தாலே பார்த்திங்கன்னா மகாவுக்கு ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் தாங்க. நல்லா ஜாலியாக விளையாடுவா. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவா. நானுமே எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபீலோடு தானே இருக்கும். அன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டோங்க. பொங்கல் தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மகா வந்து சிங்சாங் வச்சாச்சு. எங்கே போனாலும் சிங்சாங்கும் எங்கள் கூட சேர்ந்து தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காப்புல. மகா வந்து குட்டி குட்டி முறுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஆக்லோட் கொஞ்சம் கம்மி தானே, ஃப்ரீயாக தானே சுற்றி வந்துட்டுருப்போம். அப்படித்தான் நான் வந்து விளாக் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு போலங்க. மகாவுக்கு பிடிச்ச குட்டி குட்டி முறுக்கு அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் ஒரு 11 இருக்கும், 12 வரைக்கும் ஹோம் தேட்டரில் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாட்டு சவுண்டாக வச்சுட்டு கேட்குறதுன்றது ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 2 இருக்கும். அப்போ தான் நான் சாப்பிட்டேன். பூசணிக்காய் வத்தல், புளிக்குழம்பு, சாதம், உருளைக்கிழங்கு அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் நல்லா தூங்கணும். ஈவினிங் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு கூடி போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே அழகாக கிளம்பிட்டோம். மகா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் வடுகநாதரில் கோட் மூவி போனேன். இது சண்டே அன்னைக்கு மார்னிங் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டோங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பொக்கே கொடுக்குறா. அதை நான் வீடியோ எடுத்தேன். நேற்று அம்மாவுக்கு கொடுத்தா, இன்றைக்கி வந்து மாமாவுக்கு கொடுக்குறா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே அம்மா அப்பா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. பின்னாடியே காரில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த பொக்கே வந்து என்னோடய தம்பி டீச்சர்ஸ் டேக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அதை மகா எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. சிதம்பரத்தை ரீச் ஆயாச்சு, ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷனில் நிறையா லெஜெண்ட்ரிஸோட ஸ்பீச்சஸ் இருந்தது. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீச்சஸை உன்னிப்பாக வந்து கவனிப்பேங்க. அதிலேருந்து நம்ம நிறைய கருத்துக்களை எடுத்துக்கலாம். அப்பாவுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் அப்பா. அப்பா அவார்டு வாங்கிறத பார்க்கும்போது ஒரு மாணவியாகவும் ஒரு மகளாகவும் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். அப்பா கூட சேர்ந்து 13 ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்கினாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஜா அப்படின்னு சொல்கிற ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஃபலூடா சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 கிளம்பி நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோங்க. பாய்.